நீ படித்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ங்கிற மாதிரி ஏபிடி வில்லியர்ஸ் ஆஸ்திரேலியன் கிரௌடையும் வார்னரையும் பண்ண சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? ஓல்டு சம்பவம் அப்படின்னா கூட இது ஒரு கோல்டு சம்பவம். ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மார்கரம் ஒரு ரன் ஓடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அன்பார்ச்சுனேட்லி ஏபிடி வில்லியர்ஸ் இதில் ரன் அவுட் ஆயிடுவாரு. ரன் அவுட் அடிச்சது வார்னர் என்னதான் இன்னைக்கு முட்டப்பமா சாங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியான பர்சனா இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் ராணா கொடூரமான ஒரு பர்சன். ஸோ ரன் அவுட் அடிச்சுட்டு ஏபிடி வில்லியர்ஸ் முன்னாடி குதிச்சு செலிப்ரேட் பண்ணுவாரு. அதை அப்படியே கட் பண்ணிட்டு சிங்காரம் நீ என்ன தொட்டிருக்க கூடாதுங்கிற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது செகண்ட் டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டிங் வருவாரு. வந்தது மட்டும் இல்லாம செஞ்சுரி அடிச்சுட்டு 360 டிகிரியில கிரவுண்டை சுத்தி காமிப்பாரு ஃபீல்டருக்கெல்லாம். அப்படி ஒரு செஞ்சுரியை போட்டுட்டு காமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாரு. இதை பார்த்த வார்னர் நம்ம ஓவரா குதிச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி அவரை பார்த்து கிளாப் பண்ணுவாரு. இந்த மூமெண்ட் அப்படியே ஃப்ரேம் பண்ணி மாட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரன கொடூரமா கோவத்தில் ஆடிட்டு இருந்த வார்னர் கூட சைலண்டா கிளாப் பண்ணுவாரு. ஆனா அப்பவும் ஏபிடி வில்லியர்ஸ் அவுட் ஆகும் போதும் எப்பவும் போல இருப்பாரு. செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமும் நார்மல் ஃபேஸ் தான் வச்சிருப்பாரு. அதுதான் தலைமை.